Hi trading fam, welcome to Vartakam Pesa channel. Now Unga Gajapriya. Thank you so much for 6.59k subscribers for the trust and support. லாஸ்டா நான் போஸ்ட் பண்ணி இந்த வீடியோல இந்த வாரம் முழுக்க என்ன ட்ரெண்ட் இருக்க போகுது அண்ட் என்னென்ன ஹர்டில்ஸ் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து இந்த வாரம் முழுக்க என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். பிஃபோர் தட் நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பிளேலிஸ்ட்க்கு அண்டர்ல இருக்கிற சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் பாருங்க அண்ட் தென் ரியல் ட்ரேட் எபிசோட்ஸ் நம்பர் 1ல இருந்து செக் பண்ணுங்க. So that you will get the better clarity about multi time frame analysis. இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நிப்டியோட 5 minute சார்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு அண்ட் 1 hour சார்ட் என்னோட ரைட் சைட்ல இருக்கு. சோ என்ன ட்ரெண்ட் நம்ம இந்த வாரத்துக்கு சொல்லியிருந்தோம் அப்படின்னா கண்டினியூஸா 2வது வாரமா இந்த வாரமும் நமக்கு இன்சைட் சிபிஆர் இருந்தது அண்ட் நாரோ சிபிஆரா வேற இருந்தது. அதனால R1 ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேல சர்வைவ் ஆயிடுச்சுன்னா நல்ல ட்ரெண்டிங்கான ஒரு மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்தோம். பட் அது சர்வைவ் ஆகல. ஏன்னா R1 ப்ரீவியஸ் வீக் ஹை கிட்ட எனக்கு ஒரு சின்ன கேப் அப் ஓபன் ஆனாலும் அது சர்வைவ் ஆக முடியாம கீழே வந்ததுனால அகைன் இந்த வாரமும் மார்க்கெட் வந்து சைட்வேஸா தான் மூவ் ஆயிருந்தது. ஸோ மண்டே டு ஃப்ரைடே நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுன்றத பார்க்கலாம். அண்ட் இந்த லெவல்ஸ் தான் நான் எப்படி மார்க் பண்ணேன்னு தெரியணும்னா நீங்க ஜஸ்ட் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்க, கிளியரா புரியும். ஓகே, இந்த வார தொடக்கத்துல கேண்டில் சிபிஆருக்கு மேலதான் ஓபன் ஆயிருக்கு. எங்க வீக்லி சிபிஆருக்கு மேல அண்ட் ஆல்சோ டெய்லி சிபிஆருக்கு மேல ஓபன் ஆயிருக்கு. சோ ரெண்டுத்துக்கும் மேல ஓபன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ட்ரெண்ட் வந்து கிளியர்லி புல்லிஷ் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. ஓகே, ட்ரெண்ட் கிளியர்லி புல்லிஷ். ஆனா மேக்சிமம் எவ்வளவு தூரம் போக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்சிமம் நம்மளோட R1 ப்ரீவியஸ் வீக் ஹை லெவல் வரைக்கும் போக முடியும். அதுவும் லெவல்ஸ் ரொம்ப கிளியரா நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, அப்ப டெய்லி நமக்கு வந்து 5 minutes சார்ட்ல சிபிஆருக்கு மேல ஓபன் ஆகுது, டெய்லி சிபிஆருக்கு மேல ஓபன் ஆகுது. அப்ப நான் எங்க என்ட்ரி எடுக்கலாம்? ஏன்னா 1 hour ட்ரெண்டும் புல்லிஷ், 5 minutes ட்ரெண்டும் புல்லிஷ். நான் எங்க என்ட்ரி எடுக்கலாம்? ஸோ யூஸ்வலா ஃபர்ஸ்ட் 15 minutes நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஹை பிரேக் ஆகும்போது 15 minutes கேண்டில் க்ளோஸ்லயே வந்து என்ட்ரி எடுக்கலாம். பட் மேக்சிமம் எவ்வளவு தூரம் போகும்? இது வரைக்கும் தான் போகும். அதுக்குள்ள யூ ஹாவ் டு எக்ஸிட் யுவர் ட்ரேட் அண்ட் யூ ஹாவ் டு கம். அதுக்கு மேல நான் என்ட்ரி எடுக்கலாமா? நோ. இது பிரேக் அவுட்டே கொடுத்திருந்தாலும் நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். பிகாஸ் வி நீட் அ கேண்டில் க்ளோஸ் இன் 1 hour. பிகாஸ் அந்த இடத்துல நம்மளோட இம்பார்ட்டன்ட் ரியாக்டிவ் ஜோன் R1 ப்ரீவியஸ் வீக் ஹை இருக்கு. சரி, இப்ப இந்த இடத்துலதான் நிறைய பேர் வந்துட்டு டவுட்ஸ் கேட்பீங்க. இந்த விக்க கன்சிடர் பண்ணுமா, பாடி க்ளோஸ கன்சிடர் பண்ணுமா? இது நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். எங்க மல்டிபிள் கேண்டில்ஸோட அந்த ரிஜெக்ஷன் இருக்கோ அதை நம்ம கன்சிடர் பண்ணும். இப்ப விக்கு கிட்ட மல்டிபிள் கேண்டில்ஸ் ரிஜெக்ஷன் இருந்ததுன்னா விக்க கன்சிடர் பண்ணுவோம். இல்ல பாடி க்ளோஸ் கிட்ட இந்த மாதிரி நெக்ஸ்ட் கேண்டில் ரிஜெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா பாடி க்ளோஸ வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இன் தட் கேஸ் ரெண்டு என்ட்ரியுமே கரெக்ட் தான். நீங்க இந்த என்ட்ரியில எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் கரெக்ட் தான். உங்களோட மேக்ஸிமம் டார்கெட் இந்த ப்ளூ லைன். இல்ல நான் ஃபர்ஸ்ட் இந்த விக் பிரேக் அவுட்ல தான் எடுத்தேன், R2 பிரேக் அவுட்ல தான் எடுத்தேன் அப்படின்னாலும் யூ ஷுட் பி அவேர். இதுல நீங்க எக்ஸிட் பண்ணி ஆகும். அதுக்கு மேல நீங்க வெயிட் பண்ணக்கூடாது. பிகாஸ் தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ரியாக்டிவ் ஜோன். R2க்கு மேல பிரேக் ஆச்சு, நான் என்ட்ரி எடுத்தேன், 50% வரைக்கும் போச்சு அப்படின்றவங்க வந்து 1 hour செக் பண்ணாதவங்க தான் சொல்லுவாங்க. சோ நமக்கு 1 hourல ஹர்டில்ஸ் தெரியும். அப்ப மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போகும்னு தெரியும். நீங்க இத்தனை எபிசோட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஹவு அக்யூரேட்லி இட் இஸ் ஹேப்பனிங் இன் த மார்க்கெட். எவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ்க்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ்க்கு இந்த மாதிரி வந்து ரியாக்டிவ் ஜோன்ல அந்த ரியாக்ட் ஆகி ரிவர்ஸ் ஆயிடுன்றது நீங்க பார்த்திருந்தீங்கன்னாலே அப்போ மேக்ஸிமம் என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி இந்த ஏரியா தான், நான் எக்ஸிட் அதுக்குள்ளேயே தான் பண்ணியாகணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாக்டா இந்த லெவல்ல இருந்து கேண்டில்ஸ் கீழே விழுது, R2 கீழே வருது, இல்ல இங்க R2 கிட்ட ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கொடுக்குது. ஷால் ஐ கோ ஃபார் ஷார்ட் ஓவர் ஹியர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷார்ட் பண்ணலாம். பட் தட் இஸ் அ லோ ப்ராபபிள் என்ட்ரி. அண்ட் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஸ்கேல் பண்ணிட்டு நீங்க வெளியே வந்துடணும். சரி, R1 வந்துட்டு எனக்கு ரிஜெக்ஷனா ஆக்ட் ஆகுது 1 hourல. மேக்சிமம் எவ்வளவு தூரம் ஃபால் ஆகும்? சிபிஆர் வரைக்கும் ஃபால் ஆகும். அதுதான் நம்மளுடைய லெவல்ஸ். மேக்சிமம் எவ்வளவு தூரம் ஃபால் ஆகும்? சிபிஆர் வரைக்கும் ஃபால் ஆகும் நம்மளோட பிவோட் கான்செப்ட் படி. அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ல எங்க வேணா என்ட்ரி எடுக்கலாம். ஸ்கேல்பிங் பண்றது பெஸ்ட். மேக்சிமம் சிபிஆர் வரைக்கும் வரும் பார்த்தோம். அதே மாதிரி வந்துட்டு அகேன் இட் ஸ்டார்டட். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் பிவோட்.
சோ இந்த இடத்துல வந்து சிபிஆர் வந்து டச் பண்ணணும்னு நினைச்சேன், அதனால நான் வெயிட் பண்ணேன். யூ ஷுட் நாட் சே தட் பிகாஸ் ஆர் ஹர்டில் இஸ் here. So since our hurdle is here, anytime reversal can happen. அதனால இந்த ப்ளூ லைன்குள்ள மேக்ஸிமம் நம்ம எக்ஸிட் பண்ணிடணும். அப்படி இல்லையா அந்த நியர்பை பிவோட்ல நம்ம எக்ஸிட் பண்ணிடணும். இந்த எந்த ரிஜெக்ஷன்ல என்ட்ரி எடுத்திருந்தாலும் இந்த ஸ்டாப் லாஸ் இஸ் கோயிங் டு பி அபவ் ஆர் கரெக்டா. அண்ட் தென் இதுதான் நம்மளுடைய ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி மண்டே. ரெண்டு சைட்லயும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தது. லாங் சைட் இஸ் ஹை ப்ராபபிள் என்ட்ரி, ஷார்ட் சைட் வந்து லோ ப்ராபபிள் என்ட்ரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டே கேண்டில்ஸ் எங்க ஓப்பன் ஆகுது? எக்ஸாக்டா சிபிஆர் கிட்ட ஓப்பன் ஆகுது. சோ சிபிஆர்ல இருந்து கேண்டில்ஸ் கீழே வருது. அதே மாதிரி அப்போ சிபிஆர்ல இருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வருதுன்னா தட் இஸ் இன்டிமேட்டிங் பேரிஷ்னஸ் இன் 1 hour. அண்ட் நேரோ சிபிஆர் வேற 5 minutesல சிபிஆர் கீழே ஓப்பன் ஆயிருக்கு. அகேன் பேரிஷ், கிளியர்லி பேரிஷ், ரைட்? இப்போ மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போகும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வரும்போது ப்ரீவியஸ் வீக் லோ வரைக்கும் போகும். அந்த ப்ளூ லைன் நான் மார்க் பண்ணிட்டேன். சரி, இப்ப நான் எங்க என்ட்ரி எடுக்கணும்? கேண்டில்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் வீக்லி சிபிஆர் கம்மிங் டவுன் அண்ட் தென் S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட் எல்லாம் நடக்குது. பிகாஸ் ஏன் இந்த இடத்துல வந்து நீங்க என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் 1 hour கேண்டில் 10:15க்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுவுமே சிபிஆருக்கு கீழே க்ளோஸ் ஆகுது. அப்ப சிபிஆர் கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுங்கிற போது அந்த இடத்துல ட்ரெண்ட் கிளியர்லி பேரிஷ், ரைட்? அப்போ இந்த S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட்ல டெஃபினட்டா என்ட்ரி எடுக்கலாம். இதுல 50% டார்கெட். இன்ட்ராடே ஸ்கேல்பிங் பண்ணும்போது யூஸ்வலா 50% டார்கெட் தான் போடுவோம். டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சு. மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போகலாம்? 23,791 வரைக்கும் போகலாம். இப்ப இது மேக்ஸிமம் இது வரைக்கும் போகலான்றது நம்மளுடைய லெவல்ஸ். அது வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்குதா அப்படின்றத 5 minutesல பார்ப்போம். அது எப்படி நான் 5 minutesல ரீகன்ஃபார்ம் பண்றது? ஸோ ரீசன்ட் வீடியோஸ்ல அதையும் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். when the trend is very strong in 5 minutes, every day low should be taken. டே லோவ பிரேக் பண்ணுச்சு, டே லோவ பிரேக் பண்ணுச்சு, மறுபடியும் டே லோவ பிரேக் பண்ணுச்சா? இல்ல. மீன்வைல் இந்த இடத்துல மேல பிரேக் ஆயிடுச்சு. அப்ப மேல பிரேக் ஆயிடுச்சுங்கும் போது இதுக்கு மேல நமக்கு கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் வெரி லெஸ் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ இன்னைக்கே எனக்கு இதுக்கு மேல கீழே போறது இல்ல அப்படின்றது தெரிஞ்சிச்சு. அவ்வளவுதான். சரி, மேல போதே நான் என்ட்ரி எடுக்கலாமா? இட்ஸ் நாட் ப்ரிஃபரபிள். ஏன் ப்ரிஃபரபிள் இல்ல? இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ல எடுக்கலாம்னு சொன்னீங்களே, இந்த இடத்துல ஏன் எடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க? சி, இந்த இடத்துல வந்து நம்ம ஏன் எடுக்கலாம்னு சொன்னோம் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்படின்னா, R2ல மட்டும் இருந்து ரிஜெக்ட் ஆகல, 1 hourலயும் எனக்கு R1ல இருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துச்சு. அதனால கான்பிடென்டா எடுக்கலாம், பட் லோ ப்ராபபிலிட்டின்னு சொன்னோம். இந்த இடத்துல ஏன் எடுக்க வேணாம்னு சொல்றேன்னா, 5 minutesல எங்கேயுமே ஸ்ட்ராங் சப்போர்ட் இல்ல. எந்த பிவோட் லெவல்ல இருந்தும் சப்போர்ட் எடுத்ததா ரிவர்ஸ் ஆகல. மிட்வே இட் இஸ் ரிவர்சிங். அதே மாதிரி இங்க எங்கேயாவது சப்போர்ட் இருக்கா? இல்ல. மிட்வேல ரிவர்ஸ் ஆகுதா? அப்படி ரிவர்ஸ் ஆகிடுச்சு எவ்வளவு தூரம் போகும், எவ்வளவு டார்கெட்ஸ் நம்ம பிக்ஸ் பண்றதுன்ற கிளாரிட்டி இருக்காது. கிளாரிட்டி இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க மாட்டோம். தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். ஏன் அப்போ இந்த ரேலியை நான் மிஸ் பண்ணிருப்பேன்? சி, as per the pivot strategy, நம்ம மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பாக்குறச்ச ரொம்ப ஈஸியா லெவல் பேஸ்ட் ட்ரேடிங் வரைக்கும் பண்ண முடியும். பட் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கேப்சர் பண்ண முடியுமா? டெஃபினெட்லி நாட். நோபடி கேன் டூ இட். அப்போ இந்த இடத்துல நான் வந்து ரிவர்சல் என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்க மாட்டேன். பிகாஸ் as per my strategy there is no conviction. ஓகே, அப்ப இந்த இடத்துல எடுக்க முடியாது. அப்ப ஷார்ட் சைட் என்ட்ரி வாஸ் a high probable entry, very good entry. அதே இந்த சைட்ல எங்கேயாவது என்ட்ரி இருக்கா? நோ. So first 2 daysமே we got high probable entry, one high probable entry, fine. And next வந்துட்டு Wednesday is opening in a gap up manner. See, if you see last week, no, நல்லா மேல ஓபன் ஆகுது, அப்படி கீழே ஓபன் ஆகுது, அப்படி சிபிஆர் மேல ஓபன் ஆகுது. Many are texting me like, how can I survive in this kind of market? நீங்க எஸ்பெஷலி மார்க்கெட்ல அதுவும் நேக்கட் ஆப்ஷன் பையிங் வந்து பண்றீங்க அப்படின்னா, ஐ நெவர் ப்ரிஃபர் ஸ்விங் ட்ரேடிங் பொசிஷன்ஸ். யூ ஆர் டூயிங் நேக்கட் ஆப்ஷன் பையிங், டெஃபினெட்லி யூ ஷுட் நோ ஹெட்ஜிங் ஆர் எல்ஸ் நீங்க ஆப்ஷன் செல்லிங்ல ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி படிச்சிருந்தா மட்டும்தான் ஸ்விங் பொசிஷனல் ஐ வில் ப்ரிஃபர் இஃப் யூ ஆர் டூயிங் இட் இன் டெரிவேட்டிவ்ஸ். இஃப் இட் இஸ் இன் கேஷ், நோ ப்ராப்ளம். ஓகே, அண்ட் இன்டர்டேலே என்னால சர்வைவ் ஆக முடியல. வை?
இன்ட்ராடேல நம்ம வந்து பேஸ்ட் ஆன் த மார்க்கெட் ஓப்பனிங் we are planning each and every trade. அண்ட் எம்டி ஆஃப் பார்க் வச்சு ரொம்ப கிளியரா லெவல்ஸ் தெரியுது. ஏன் டஃபா இருக்க போகுது? ஒன்லி திங், உங்களுக்கு எல்லா டெக்னிக்கல்ஸும் தெரியுது, நம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தும் சில இடத்துல இஃப் யூ ஆர் லூசிங் சம் மணி, இஃப் யூ ஆர் மேக்கிங் சம் மிஸ்டேக் அப்படின்னா தேர் மைட் பி சம் இஷ்யூஸ் வித் யுவர் ரிஸ்க் ரிவார்ட் அண்ட் பொசிஷன் சைசிங். ஓகே, ஒன்னு ரிஸ்க் ரிவார்ட் இல்ல பொசிஷன் சைசிங். அப்படி இல்லைன்னா யூ மைட் ஹாவ் டேக்கன் சம் இமோஷனல் ட்ரேட்ஸ். இதுதான் விஷயமா. If you are strictly following the technicals and if you're good at RR and position sizing, definitely நீங்க வந்து end of the month negative close பண்ண மாட்டீங்க. Definitely you will be closing in positive. Okay, Wednesday எனக்கு gap up open ஆகுது. Gap up strategy is like very simple இல்லையா? First 15 minutes wait பண்ணுவோம். First 15 minutes low break ஆக கண்டிப்பா gap filling நடக்கும். Gap filling என்ன previous day low வரைக்கும் அது கண்டிப்பா வரும். So ஒரு நல்ல strategy. Done. Okay. இப்போ இந்த previous day low break ஆகிடுச்சு, நான் entry எடுக்கலாமா? Now I have to check the CPR level. ஏன் சொல்றேன்னா நம்மளோட CPR level இந்த இடத்துல இருக்கு, previous day low கிட்ட இருக்கு. அப்ப அந்த previous day low கிட்ட break ஆகுது அப்படின்றச்சு அது top central pivot இருந்தாலும் இந்த top central pivot கீழே close வச்சாதான் next central pivot வரைக்கும் வரும்னு சொல்ல முடியும். All of a sudden, if it is traveling from top central to central pivot, in that case, there is no conviction. We should not take entry. In the entry, no, guys. Strictly no. Okay, when it is taking support from weekly CPR, that is the weekly CPR, and that is the daily CPR. So, weekly CPR, la support and daily CPR support entry ediklama. Since the trend is very clear, what is stopping you to take the long entry? Doubt in that. CPR மேல 1 hourலயும் இருக்கு, 5 minutesலயும் CPR மேல இருக்கு. Then why to hesitate? Strong support at both the CPR levels. Definitely you can take initial target as R1 previous day high. Maximum எவ்வளவு தூரம் போகும் நமக்கே தெரியும், R1 previous week high வரைக்கும் போயிருக்கா மார்க்கெட், எக்ஸாக்டா அவ்வளவு தூரம் போயிருக்கா. That's all. Simple. So, if you are good at levels, you can trade the market very easily. So, short side எடுத்ததும் high probable entry as per our gap up gap down strategy, and long side எடுத்ததும் high probable entry. Two high probable entries on Wednesday. Next, Thursday. Thursday it is opening above R1 previous week high and include daily CPR மேல open ஆகுது. So, what it is intimating? The trend is clearly bullish. But one concern, there is a wide CPR in 5 minutes. So most probably it may not be trending. And previous day நமக்கு நல்ல ஒரு volatile market இருந்ததுனால it may not be trending. அப்ப நான் எங்க வந்து என்ட்ரி எடுக்கிறது? First opening candle இருந்தே it is coming down. Maximum எவ்வளவு தூரம் வர முடியும்? R1 வரைக்கும் வர முடியும். லைன் போட்டாச்சா R1 CPR வரைக்கும் வர முடியும். வந்துச்சா? ஓகே. இப்ப R1 சப்போர்ட் ஆக்ட் ஆகுது, டெய்லி CPR சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. இப்ப மேல போகுமா? போகும். எவ்வளவு தூரம் போகும்? ஹை வரைக்கும் மேக்ஸிமம் போகும் தான். அது ஹை தாண்டி போகுது அப்படின்னா மேபி இந்த ஸ்விங் ஹை வரைக்கும் போகலாம். தட்ஸ் ஆல். அது பிரேக் ஆனதா அக்ரெஷன். சோ இந்த இடத்துல சிபிஆர் சப்போர்ட்ல என்ட்ரி எடுக்கணும்னா எடுக்கலாம். யூ கேன் டே ஹை அஸ் த டார்கெட். தட் வாஸ் த ஒன்லி என்ட்ரி வி காட் ஆன் Thursday and Friday. Friday it is again opening on the downside. I received few messages that இந்த வாரம் வந்து பயங்கர லாஸ் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு நாள் மேல ஒரு நாள் கீழே, ஒரு நாள் மேல ஒரு நாள் கீழேன்னு வாழ்ந்தாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லும் போது if you reply that they did carry forward, அதுவும் naked options. அதனால அகைன் நான் சொல்றேன், ரீட்டைல் பீப்புள் வந்துட்டு வித்தவுட் டூயிங் ப்ராப்பர் அனாலிசிஸ் நம்ம வந்து especially naked option buyings hold பண்றோம்னா that is definitely very 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 risky. இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க, அவங்க கால்ஸ் கொடுக்குறாங்க இவங்க கால்ஸ் கொடுக்குறாங்க, யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. நான் இனிமே தான் சொல்றேன், if I teach something, பேக் டெஸ்ட் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க. Really, if you feel confident, you take your tricks. And according to your mindset, you decide your risk reward, you decide your position size. That is your talent and that is your skill. Okay? And Friday வந்து எக்ஸாக்டா எனக்கு
R1 previous week ஹைக்கு கீழே ஓபன் ஆகுது, டெய்லி சிபிஆர் கீழே ஓபன் ஆகுது, அண்ட் S1 previous day லோக்கு கீழே ஓபன் ஆகுது. அப்ப S1 previous day லோ கீழே ஓபன் ஆகுதுங்கும் போது பேரிஷ். R1 வந்து ரிஜெக்ஷனா ஆக்ட் ஆகுதுங்கும் போது கண்டிப்பா நெக்ஸ்ட் சிபிஆர் வரைக்கும் மேபி வரலாம். மேக்ஸிமம் எது வரைக்கும் வரலாம், சிபிஆர் வரைக்கும் வரலாம், லெவல் போட்டாச்சு. அண்ட் நீங்க S1 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது, சரி டே லோ தான் டார்கெட். டே லோ எனக்கு ரொம்ப நேரமா பிரேக் ஆகவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா இந்த லெவல்குள்ளேயே தான் இருந்ததே, பிரேக்கே ஆகல. 2 o'clock மேலதான் பிரேக் ஆகுது. டெஃபினட்டா 2 o'clock மேல நான் என்ட்ரிஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ whenever candles are taking resistance over S1 beautifully, எத்தனை டைம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, அங்க அழகா ட்ரேட். நெக்ஸ்ட் லெவல் S2 நீங்க டார்கெட்டா வைக்கும். ஃப்ரைடேவும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு. ஸோ ஆல் 5 ட்ரேடிங் டேஸ் வி காட் குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, ஸோ இதுதான் நிப்டில நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பேங்க் நிப்டில என்ன கிடைச்சது குயிக்கா பாத்திரலாம். ஐ திங்க் இதே மாதிரி தான் பேங்க் நிப்டிலயும் இருந்திருக்கு, அதனால பெருசா உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ அகெயின் மண்டே எனக்கு சிபிஆருக்கு மேல ஓபன் ஆகுது, அண்ட் இங்க வந்து இன்சைட் சிபிஆர் ஓபன். ஸோ இப்ப சிபிஆர் மேல ஓபன் ஆயிடுச்சு. ஓகே, இதுல இன்சைட் சிபிஆர்ல இருக்கு. அப்போ சிபிஆர்ல இருந்து மேல வருதுங்கும் போது ஒரு ஹேர்டலும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு ஹேர்டலும் இம்பார்ட்டன்ட். இந்த லெவல்ல தாண்டா நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் போகும், டாப் சென்ட்ரல் வரைக்கும் போகும். இந்த மாதிரி லெவல்ஸ் ஷுட் பி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த இடத்துல எந்த என்ட்ரி எடுக்கிறீங்கனாலும் இதுதான் டார்கெட். R1 ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் ஆயிடுச்சு, நான் என்ட்ரி எடுத்தேன், இதுதான் டார்கெட். இந்த ரேலிலாம் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரே கேண்டல்ல மேல போனதுனால எவ்ரி டைம் திஸ் வில் நாட் ஒர்க். ஆக்சுவலா எனக்கு பாட்டம் சென்ட்ரல் பிவட்ல இருந்து ரிவர்ஸ் ஆகுதுங்கும் போது சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் வரைக்கும் வரும். அதுக்கு மேல கேண்டில் க்ளோஸ் வச்சாதான் யூ கேன் என்டர் டாப் சென்ட்ரல். ஒரே கேண்டல்லே போயிடுச்சுன்னா டெஃபினட்டா என்ட்ரி பிளான் பண்ண முடியாது. அண்ட் இந்த பர்டிகுலர் டேலையும் அதே விஷயம் தான். இந்த கேண்டல்ல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா கூட இதுதான் உங்களோட டார்கெட், யூ ஹேவ் டு குயிக்லி எக்ஸிட். அதுதான் பெஸ்ட். நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இங்க ப்ராஃபிட் பண்ணேன், தென் சோ குட். அந்த பர்டிகுலர் டே ஒர்க் ஆயிடுது. இது ஒர்க்கிங் ஃபார் லைக் ஆல் தி சினாரியோ? நோ, திஸ் வில் நாட் ஒர்க் அவுட். அதனால சொல்றேன் கேண்டில் க்ளோஸ் இஸ் மேண்டேட்டரி. ஸோ இப்போ இந்த இடத்துல கண்டிப்பா என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம். நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல எடுத்துட்டு இங்கேயே நம்ம எக்ஸிட் பண்ணணும். தட் இஸ் மேண்டேட்டரி. ஓகே, அண்ட் தென் எனக்கு கரெக்டா இந்த டாப் சென்ட்ரல் பிவட்ல இருந்து ரிஜெக்ட் ஆகுது, அண்ட் இங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. ஷார்ட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் போகும், சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் வரைக்கும் போகும். மேக்ஸிமம் சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் வரைக்கும். தட் இஸ் ஓகே. ஸோ அப்போ அதுக்குள்ள நான் ஷார்ட் சைட் எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் பிரேக் பண்ணது எப்போ வெளியில கேண்டில் க்ளோஸ் ரைட் எத்தனை மணிக்கு 12:15 தான் எனக்கு கம்ப்ளீட் வீக்லி சிபிஆருக்கு கீழே கேண்டில்ஸ் வருது. ஸோ இப்போ கம்ப்ளீட் வீக்லி சிபிஆருக்கு மேல 12:15 மேல கேண்டில்ஸ் வருதுங்கும் போது when it was taking resistance over here at R1 previous day high, ஷார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் லெவல் என்னது, நமக்கு ப்ரீவியஸ் வீக் லோ தான். அதனால அட்லீஸ்ட் சிபிஆர் வரைக்கும் போகும், ஷார்ட் பண்ணலாம். ஸோ 3 opportunities we got on Monday. And what happened on Tuesday? And then கீழே ஓப்பன் ஆயிருக்கு, சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆகுது. இப்போ சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆகுது, S1 ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ சிபிஆர் கீழே ஓப்பன் ஆகுது, S1 ப்ரீவியஸ் டே லோ கீழே ஓப்பன் ஆகுது. ஓவரால் ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி பேரிஷ். மேக்ஸிமம் இவ்வளவு தூரம் போகும். அப்போ நீங்க இந்த ரிஜெக்ஷன்ல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ப்ரீவியஸ் வீக் லோ தான் உங்களோட டார்கெட். ப்ரீவியஸ் வீக் லோக்கு கீழே எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 12:15 தான் க்ளோஸ் ஆகும். 12:15 மேல ஃபர்தர் லோ பிரேக் ஆயிருக்க ஆகுது. தென் இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கலாமா, எடுக்க கூடாது, அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஓகே, ஈவன் இந்த கேண்டல்ல என்ட்ரி எடுத்திருந்தாலும் இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்காது. The reason is that so we need a candle close or else avoid. அப்ப இந்த ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தாதான் ஓகே. அண்ட் இட் இஸ் ரிவர்சிங் ஃப்ரம் ப்ரீவியஸ் வீக் லோ. எங்கேயாவது ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் இருக்கா? இங்கேயும் வந்துட்டு ப்ரீவியஸ் வீக் லோக்கு கீழே இருந்து ஆல் ஆஃப் அ சடன் ரிவர்ஸ் ஆகுது. தேர் இஸ் நோ ஷார்ப் ரிஜெக்ஷன் லைக் திஸ். ஸோ அப்ப என்ன பண்ணலாம், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா? பெட்டர் when it is like coming above S1, you can take entry. Your quick target is the day high. That is the only entry, and that too low probable entry. Okay, and then next day Wednesday. And Wednesday, the market is again
opening in a gap up manner. நான் சிம்பிளா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஸ்லோ பிரேக் ஆகுதா தென் என்டர். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஸ்லோ பிரேக் ஆகுது. நெக்ஸ்ட் கேப் ஃபில்லிங் நடக்கும் அப்படின்னு சொல்றோம். மினிமம் ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் அது வரும். டன். வந்துட்டு பிரைஸ் வந்து கீழே ஃபால் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் சிபிஆர்க்கு கீழே எப்போ கேண்டில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 11:15 க்ளோஸ் ஆகுது. 11:15க்கு மேல அகேன் எந்த ஃபர்தர் பிரேக் அவுட்ஸ் கிடைச்சாலும் நம்ம ஷார்ட் சைடு எடுக்கலாம். மேக்ஸிமம் டார்கெட் ப்ரீவியஸ் வீக் லோ இந்த லெவல். அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ்ல நம்மளோட சிபிஆர் வரைக்கும் we can take entry, short entry. சோ அதுவும் கரெக்ட் தானே. அப்போ இந்த இடத்துல வந்து நான் கேப் டவுன் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறேன், இந்த லோ பிரேக் ஆகுது, ஆனா அப்படி பிரேக் ஆகுற இடத்துலயே வந்துட்டு எனக்கு சிபிஆரோட 1 ஹவர்ல பாட்டம் சென்ட்ரல் பிவட் இருக்கு. ஷால் ஐ டேக் என்ட்ரி? யூ கேன் டேக் என்ட்ரி பிகாஸ் கேப் அப் கேப் டவுன் ஸ்ட்ராட்டஜி இஸ் டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதுல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் லோ பிரேக் ஆகுதுன்னா டெஃபினட்டா ஒரு மொமெண்டம் இருக்கும், கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹை. So according to that you can take entry irrespective of 1 hour pivot levels. Okay. சோ அன்னைக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சரி, சிபிஆர்ல இருந்து ஒரு ரிவர்சல் ட்ரேட் கிடைச்சிருக்கே, அங்க என்ட்ரி எடுக்கலாமா? டெஃபினட்டா எடுக்க முடியாது. when candle started taking supported bottom central pivot, அந்த இடத்துல தான் என்ட்ரி எடுக்க முடியும். சோ பாட்டம் சென்ட்ரல் பிவட் கிட்ட இங்க பிரேக் பண்ணும்போது வேணும்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இனிஷியலா டே ஹை நம்ம டார்கெட்டா பிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு மேல பிரேக் அவுட் கொடுக்கும்போது அகைன் நம்ம என்ட்ரி எடுக்கலாமா? டே ஹை பிரேக் அவுட்ல எடுக்கலாம். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் டார்கெட் எது? R1. கரெக்டா R1 வரைக்கும் போயிருக்குல்ல. சோ டே ஹை பிரேக் அவுட்ல எடுக்கிறீங்கனாலும் எடுக்கலாம். நெக்ஸ்ட் R1 தான் மேக்ஸிமம் டார்கெட் தெரியும் போது அதுவும் நீங்க பிளான் பண்ணலாம். சோ on Wednesday we got multiple opportunities. Short side நல்ல opportunities, long side நல்ல opportunities on Bank Nifty. And Thursday again Bank Nifty YCPR candles exact R1 கிட்ட இங்க ஓபன் ஆகுது. சோ R1 கிட்ட ஓபன் ஆயிட்டு கீழே விழ ஆரம்பிக்குது. சோ R1 ரிஜெக்ஷன் ஆக்ட் ஆகும்போது டே லோ வரைக்கும் நீங்க எய்ம் பண்ணலாம். சிம்பிள். சரி, இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்கும் போது நான் என்ட்ரி எடுக்கலாமா? we need a candle close in 1 hour. அது நடக்கல. சோ no long side entry, only short side entry till day low. Okay. And then finally Friday narrow CPR and எனக்கு ஓபனிங் வந்து R1 க்கு கீழே and S1 previous day லோக்கு கீழே. மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் வரும்? சிபிஆரோட டாப் சென்ட்ரல் பிவட் வரைக்கும் வரும். ஓகேவா? சோ அப்ப அந்த லெவல்ஸ் எல்லாம் ரெடி. இப்ப எப்போ இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும்? இங்க இங்க எங்க வேணா என்ட்ரி எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் இஸ். சோ எப்போ சிபிஆர் டாப் சென்ட்ரல் பிவட் கீழே க்ளோஸ் ஆகுது? 115. ஆஃப்டர் 115 உங்களுக்கு மறுபடியும் அந்த லோ பிரேக் அவுட் எங்க நடக்குதுன்னா இங்கதான் நடக்குது. அங்க என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம் ஆஃப்டர் 115. பட் மேக்ஸிமம் டார்கெட் எது அப்படின்றதையும் நீங்க பாத்துக்கணும். மேக்ஸிமம் டார்கெட் திஸ். பிகாஸ் இந்த கேண்டில் வந்து 115 க்ளோஸ் ஆகுது அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ரிஜெக்ஷன்ல கீழே வருது. ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுதான் S3. அப்போ ஆஃப்டர் 12:15 wherever you are taking it, your maximum target is S3, not more than that. And இன்னொன்னு சொல்லியிருக்கேன், S3 is a reversal zone. So reversal zone அங்க இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹை. ஸோ மேக்ஸிமம் அவ்வளவு தூரம் வரும். அதுவும் பிரேக் ஆகுதா? பிரேக் ஆகி கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா தென் யூ கேன் எய்ம் பாட்டம் சென்ட்ரல் பிவட் இன் 1 hour. ஓகே, இல்ல ஒரே கேண்டல்ல ஃபால் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டா ஃபர்தர் பிரேக் அவுட்ஸ் அண்ட் 5 மினிட்ஸ்ல என்ட்ரி எடுக்க மாட்டோம். மேக்ஸிமம் டார்கெட் 1 ஹவரோட சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் தான். ஓகேவா? So these are all the opportunities we got in Bank Nifty. So hope it is clear. So now what we can expect next week அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் வீக் நமக்கு Bank Niftyலயும் narrow CPR plus inside CPR. அதனால டைரக்ஷன் வந்து ஓப்பனிங்ல தான் டிசைட் பண்ண முடியும். ஸோ narrow CPR inside CPR போது சூப்பர் டூப்பர் கம்ப்ரெஷன். அண்ட் நிஃப்டில அகெயின் பக்கா narrow CPR, பட் இட் இஸ் an ascending CPR. So ஒரு ascending CPR narrow CPRங்கும் போது it's slightly intimating the bullish setup. So candle openingனா அதை ரீகன்ஃபார்ம் பண்ண போகுது. ஓகே, அண்ட் ஜஸ்ட் குயிக்கா சொல்லணும் அப்படின்னா ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்துட்டு ஸ்டில் நிஃப்டிலயும் லாங் டேர்ம் ட்ரெண்ட் புல்லிஷ் தான், மந்த்லி சிபிஆர் மேல இருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டிலயும் லாங் டேர்ம் ட்ரெண்ட் புல்லிஷ் தான், மந்த்லி சிபிஆர் மேல இருக்கு.
So the trend is very clear in long term. So short termல 1 hourல மண்டே எப்படி ஓபன் ஆகுதுன்றத பார்த்துட்டு I will come up with a video என்னென்ன hurdles என்ன எதிர்பார்க்கலாம் அடுத்த வாரம் அப்படின்னு. Okay. So this is all about today's video. So hope this is useful and இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா do share it with your trading community and friends. We'll see you on the next video. Until then, bye. Take care. Happy trading. Happy weekend.